பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயண கலைக்கடம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆலு பராத்தா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பொட்டேட்டோ அதை வந்து வேக வச்சு பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம மாவு பிசையும் போதே போட்டு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நம்ம வந்து இருக்கிற பொட்டேட்டோ எல்லாத்தையும் முதல்ல மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து கோதுமை மாவு இதோட சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கூடவே இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே தடவி அது க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது, ரெஸ்ட் விட்டுற வேண்டியதுதான். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்க வேண்டியதான். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி போட்டுற வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த சப்பாத்தி கொஞ்சம் நேரம் அந்த மாவு வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு 2 போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா சப்பாத்திஸும் நம்ம போட போகிறோம். நல்லா இந்த மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சப்பாத்தி மாதிரி போட்டுற வேண்டியதான்.
இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பால் மாதிரி பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி பால் மாதிரி பண்ணி மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது வந்து லேயர் லேயராக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து நம்ம தோசை பேனில் போட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு தவா எடுத்து சூடு பண்ணியிருக்கோம். இந்த தவா கொஞ்சம் சூடானதும் நம்ம பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆலு ஸ்டஃப் பண்ண அந்த பராத்தாஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யம்மியான ஒரு ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மசாலா பவுடர்ஸ் வந்து நிறையா இன்க்ளூட் பண்ணுவாங்க. லைக் இந்த அஜ்வைன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து மற்ற கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான மசாலா ஸ்மெல் டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மசாலாஸ்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு மசாலா தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் வந்து மைல்டாக வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈவினிங் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கெச்சப் வச்சு சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், தயிர் வச்சு சாப்பிடலாம். இது எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மைல்டு மசாலா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.